வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சாதிக்கலாம் வாங்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் இஸ் திஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் சிடிஎஸ்இ ஆர்எல்ஸ் ஜென்ரலி சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, யார் இந்த எக்ஸாம் எழுதணும், யார் இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை, அண்ட் தென் இந்த எக்ஸாம் எழுதுனா என்ன பலன், அண்ட் தென் இந்த எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், அண்ட் இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஓவர் ஹைப்டாகவும் இருக்குது. ஏன் அது ஓவராக ஹைப் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமை பற்றிங்கிறத நம்ம தெளிவாக விலைவரியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் அபவுட் ஃபர்ஸ்ட்லி வந்து ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ, இந்த எக்ஸாம் எவ்ரி இயர் 2 வாட்டி வரும். விச் இஸ் ஒன் இஸ் இன் ஆகஸ்ட். இப்போ வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை இஸ் 25th of August. சேம் எவ்ரி இயர் திஸ் இஸ் த டைம் ஃபார் தி சிடிஎஸ் 2. அதாவது சிடிஎஸ் 1 சிடிஎஸ் 2ங்கிறது எதுவும் கிடையாது. சிடிஎஸ் 1ங்கிறது வருஷத்தில் மொதல் வாட்டி வருது, சிடிஎஸ் 2ங்கிறது வருஷத்தில் 2வது வாட்டி வருது, அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஆன் ஆவரேஜ் வந்து இப்போ இந்த அட்டெம்ப்ட் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட ஜான் மந்த் ரெடி பண்ணி அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகே, தட் இஸ் தி அப்ளிகேஷன் பார்ட். நவ் லெட் மீ கம் டு த ஓவரால் பார்ட். எதுக்கு நம்ம வந்து சிடிஎஸ் எழுதணும்? ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை த கன்ஃபியூஷன் அமாங் எவ்ரி ஒன் தட் எக்கச்சக்கமான யூடியூப் வீடியோஸில் வந்து சிடிஎஸ் ஓடிஏ, ஐநெட் நேவி, சிடிஎஸ் ஐஎம்ஏ இப்படின்ட்டு எக்கச்சக்கமான வந்து வீடியோஸ் இருக்குது. பட் நம்ம ஒரு விஷயம் கவனமாக என்ன வந்து மனசில் வச்சுக்கணும்னா, ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் இது வந்து ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்குது, ஒரு மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூங்கிறது வந்து கொஞ்சம் லைட்டர் பார்ட் தான். பட் ஆர்ம் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே உல்ட்டா. அதாவது சிடிஎஸ்ங்கிறது வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்காது, கம்மியாக தான் டஃப்பாக இருக்கும். தட் இஸ் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் மட்டுமே கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்ரிகுலேஷன் சிலபஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தயவுசெய்து கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டை தாண்டி படிக்க தேவை கிடையாது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ வந்து ஈஸியான எக்ஸாம் இது அப்படின்ட்டு. ஈஸின்னு நான் ஏன் சொல்கிறேங்கிறத அதோடைய ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் டேக் இட் தட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ தட் திஸ் இஸ் அ ஈஸி எக்ஸாம். ஓகே, நான் இதோடைய ஏன் வந்து தேவையில்லாமல் இதை ஹைப் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, it's an exam conducted by UPSC, but this is not a god exam. இது வந்து ஒரு கடவுள் எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கிட்டீங்கன்னா there is no வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வேலையை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ப்ளீஸ் do not remove this from your mind. ஈவன் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் 1 வந்தால் கூட எஸ்எஸ்பி இன்டர்வியூவை முதல்லேருந்து டே 1லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூவோட டே 1ல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இந்த சிடிஎஸ் எழுதினதுக்கு எந்த பலனும் இல்லை. இதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெட்டில் வந்து இன்டர்நெட்ஸில் அண்ட் ஓப்பன் சோர்ஸில் வந்து சிடிஎஸ்க்கு ரொம்பவும் கவனம் கொடுத்துருக்காங்க. சிடிஎஸ்க்கு வந்து ரொம்பவும் வந்து ஹைப் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் do not get hyped away. Concentrate your main aim on எஸ்எஸ்பி இன்டர்வியூ அண்ட் சிடிஎஸ்ஸை ஓகேயா ஓரளவு எப்படி படிக்கணுங்கிறத லேட்டர் பார்ட்டில் சொல்லலாம். ஓகே, this is the introduction about combined defense service exam. Now யார் இந்த எக்ஸாம் எழுதணும்? 25 வயசுக்குள்ளே இருக்கிற எனி டிகிரிக்காரங்க எழுதலாம். அண்டர்லைன் திஸ், எனி டிகிரி, பி இட் வாட் எவர், பிகாம், பிஎஸ்சி ஆர் வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன். பட் அதோடைய இதை வந்து ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவிக்கு ஸ்பெசிஃபிக்காக டிகிரிஸ் தேவை, ஆர்எல்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தேவை. அதை நம்ம லேட்டர் பார்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே, now I always get question like engineer CDS எழுதணுமா? Now question comes is that engineer CDS எழுதணுமான்னு கேட்கும்போது என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறது என்னென்னா, my personal view is if you are aiming for army and permanent commission, don't write CDS, number 1. Number 2, if you want to become an Air Force pilot or a Navy pilot, then definitely aim for CDS. This is the basic crux. I want to make it clear to everyone. And also for permanent commission in the services. ஆர்மியில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் எழுதாமல் டேரெக்டாக என்ட்ரி ஆகிறதுக்கு டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. தட் இஸ் டேரக்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த தேவையில்லாத இந்த ஃபில்ட்ரேஷன் எக்ஸாமை எழுத தேவையில்லை. டேரெக்டாக தே கேன் கம் அண்ட் அட்டெண்ட் தி எஸ்எஸ்பி இன்டர்வியூ நோன் ஆஸ் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். இது ஒரு பக்கம். ஓகே,
அவங்களுக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கலும் இருக்குது. ஸோ ஷார்ட் சர்வீஸை அவங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் த பார்ட் ஆஃப் ஆர்மி. நவ் ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இஃப் யூ ஆர் அ டெக்னிக்கல் பர்சன், நீங்கள் டெக்னிக்கல் என்ட்ரிக்கு தாங்க அப்ளை பண்ணணும். பிகாஸ் உங்களுடைய ப்ரமோஷன் ஆஸ்பெக்ட் அடிபடும். நீங்கள் அடுத்த ரேங்க் மேக்கப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். 2 வருஷம் ஆகும். இது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா லெஃப்டினன்ட்லேருந்து கேப்டனுக்கு ஒரே வருஷத்தில் கேப்டன் ஆகிடுவீங்க. சிடிஎஸ் படிச்சுட்டு போகும்பொழுது 2லேருந்து 2.5 வருஷம் ஆகும். அதனை நீங்கள் இன்கேஸ் ஆஃப் யூஆர் கன்சர்ன்ட் அபவுட் திஸ் பாயிண்ட், தென் டோன்ட் ரைட் சிடிஎஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் பர்சன் படித்தவங்களுக்கு ஆஃப்கேட் தனியாக இருக்குது. நேவிக்கு அட்டன் பண்ணணும்னா இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தனியாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் தி அவுட்லைன். ஏன் இன்ஜினியர்ஸ் சிடிஎஸ் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, நவ் வி ஹவ் டிசைடட் தட் நம்ம சிடிஎஸ் அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் தட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். நவ் ஹவு டு அப்ளைன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ வெரி famous website www.upsconline.nic.in. It's a very normal exam. So normal ஒரு எப்படி உங்களுடைய ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஐடி கார்டு வச்சு, நார்மல் ஆதார் கார்டு ஆர் எல்ஸ் யூ ஷுட் ஹேவ் த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஃபோட்டோ ஐடி ஏதாவது ஒன்று வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, நத்திங் டு எக்ஸ்பிளைன் இன் திஸ் வீடியோ. ஓகே, next is last date for submission on withdrawal of application. And தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, for this example, this video for the case of August is August 25th. Don't worry if you miss this August 25th, this exam is going to come again in January 2021. Okay, now it is entirely online. I am not going to waste your time on the payment part and all. And what is okay, ஜென்ரலைஸாக சொல்லணும்னா இந்த பெனாலிட்டி இருக்குது, ராங்காக நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தென் it's a very generic point that mobile phones எடுத்துகிட்டு போகக்கூடாது, which everyone knows it. Now coming to the CDS, எதுக்கு எழுதணும், CDS உடைய பேட்டர்ன் என்ன, அதாவது நீங்கள் CDS எழுதி செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஃபாலோ அப்பாக SSB வரும். அந்த SSB வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்கங்கிறத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்மனன்ட் கமிஷனுக்கு இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இது 3 இருக்குங்க. இன் கேஸ் ஆஃப் சிடிஎஸில் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கம்மியாக இருக்குது, மார்க் கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு உண்டான SSBக்கு அனுப்புவாங்க. அதாவது ஓடிஏக்குள்ளே போகிறதுக்கு SSB அட்டன் பண்ணணும். தட் இஸ் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மென் நான் டெக்னிக்கல். அதுக்கு உங்களுக்கு SSBக்கு கூப்பிடுவாங்க. சேம் கோஸ் ஃபார் உமன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் உமன், அதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ 5 விதமான வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி என்னங்கிறது எக்ஸாஸ்டிவாக நெட்டில் இருக்குது. ஐம் நாட் கோன் ரிப்பீட் தட். பட் நவ் கம்ஸ் ஒன் கொஸ்டின். நான் NCCC சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கேன், எனக்கு ஏதாவது ரிசர்வேஷன் உண்டா? ஓகே, தேர் ஆர் 13 வேக்கன்சிஸ் அவுட் ஆஃப் 100 வேக்கன்சிஸ் இன் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. பட் do not take this as a பெரிய ஒரு gospel reservation எடுத்துக்க வேண்டாம். This is just a normal reservation. Maybe if you get some kind of maybe if you are like lacking somewhere, this NCCC certificate is going to help you. Otherwise this NCCC certificate is not going to help you in CDS, also in SSB. Let me make it very clear. Okay, next one thing you should be very clear in your mind is any SSB you attend for IMA is for permanent commission, any SSB you attend for OTA is short service commission. And pilot if okay, now comes to Air Force, any candidate who wants to join the Air Force Academy, அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதணும். இதுக்கப்புறமா SSBயும் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் ஆர்எல்ஸ் PABTன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பைலட் ஆப்டிடியூட் அண்ட் பேட்டரி டெஸ்ட். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடியோ கேம் மாதிரி. அவருடைய பைலட் ஆப்டிடியூட் செக் பண்ணுறதுக்காக அதில் ஃபெயில் ஆகிட்டார்னா அவருக்கு நார்மல் டெக்னிக்கல் ஜாப் கொடுத்துருவாங்க. சேம் கோஸ் வித் த கேஸ் ஆஃப் இந்தியன் நேவல் அகாடமி. த சேம் ரூல் ப்ரிவேல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு இருக்குது. அந்த சாய்ஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. Now comes the center of exam. Center of exam is exhaustively given, like அகர்தலாலேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும். Go through it. I am not going to repeat it here in this video because we have more important things to concentrate on. Now, conditions for eligibility நீங்கள் பார்க்கணும். IMAக்கு அன்மேரிட் தாங்க வேணும். அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ்
not born earlier than 1997 and not born later than 2002, that is 1st July 2002. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Then for Indian Naval Academy, unmarried male candidates born not earlier than 1997 and not later than 2002. ஜென்ரிக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. For this video, this time, it might increase also later on. Now ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு என்னென்னா 20லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்க. தட் இஸ் as on 2021, that is not born earlier than 1997 and not born later than 2001. If you have a commercial pilot license, then your age limit is relaxed up to 2006. But I don't understand why a person with a commercial pilot license would come and give a combined defense service exam. Just for the sake of fact சொல்கிறேன். Candidates below 25 years must be unmarried. Marriage is not நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போதும் மேரேஜ் பெர்மிட்டட் கிடையாது. ஓகே, பட் நீங்கள் மேரிட் கேண்டிடேட்ஸ் above 25 years are eligible to apply, பட் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் மேரிட் அகாமடேஷன் கொடுக்கப்படாது. Just for the sake of clarity, male divorce candidates are not treated as unmarried candidates, even in IMA, Indian Naval Academy, Air Force Academy and OTA. Just for your confirmation. Now, education qualification should be very clear. IMA and Officers Training Academy any degree recognized by university of or any equivalent, anything under the sky or anything under this earth, any degree, you name a degree, you can apply for it. For IMA and Officers Training Academy, Chennai. Now comes for Indian Naval Academy. Indian Naval Academy kuda degree in engineering from recognized university or institution தேவை, degree in engineering தேவை. But for Air Force Academy degree of a recognized university தேவை. That is with physics and maths உங்களுக்கு +2ல இருந்திருக்கணும் அல்லது engineering வச்சிருக்கணும். This is the level of Indian Naval Academy and Air Force Academy. கொஞ்சம் லெவலை ஹை பண்ணிட்டாங்க, but still Army is open to all degrees. Okay, this is $1 million question. Candidates who are studying in final year kandipa apply pannalam, or final year / final semester in the degree course can apply. And the main catch is they should not have any present backlog up to last semester / last year. சரிங்களா, லாஸ்ட் டிக்ளேர்டு செமஸ்டர் வரைக்கும் எந்த விதமான பேக்லாகும் இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் கேட்ச். Now this is உங்களுக்கு fees is nothing. I'm not going to tell you about what is the fees or not. It's just 200 rupees, and the rest of the details you can find out. Okay, how to apply? Again, I have told you it's a simple online application, that is www.upsconline.nic.in. Entirely it's self-explanatory. இங்கே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் இஸ் ஒன் திங் டு நோட் இஸ், நீங்கள் இந்தியன் மிலிட்ரி அகாடமிலேயோ இல்லை நேவல் அகாடமிலேயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ் அகாடமிலேயோ இல்லை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிலேயோ இருக்கும் பொழுது முழு ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. த கேண்டிடேட் ஹூ மேரீஸ் வில் அவர் subsequently to the date of his application, though successful at any subsequent exam, will not be selected for the training. அதாவது a candidate who marries during the training shall be discharged, and training உடைய மொத்த பைசாவும் நீங்கள் திரும்ப தரணும். ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது மொத்த ட்ரைனிங் டைம்லேயும். தட் இஸ் ஃபார் 11 months for OTA, 1 வருஷம் for IMA, 18 months. 18 months for IMA, 11 months for OTA, and subsequently it is same for Air Force and Navy. Now comes the important part, syllabus. இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் ரிட்டன், இந்த எக்ஸாம் ஃபுல்லாக ரிட்டன் எக்ஸாமுங்க. இதில் செப்பரேட் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சு மெரிட் லிஸ்ட் வரும். இதுக்கப்புறமா தான் மெயின் எக்ஸாமே இருக்குது, தட் இஸ் SSB இன்டர்வியூ. அதை பற்றி நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ போட்டாச்சு. யூ கேன் கோ அண்ட் see about it. Okay, now for admission into Indian Military Academy, Indian Naval Academy and Air Force Academyக்கு 3 சப்ஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணணுங்க. சாதாரணமான சப்ஜெக்ட்டுங்க, இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மெட்ரிகுலேஷன் லெவல், தட் இஸ் 10th class.
2 மணி நேரம் எக்ஸாம் இங்கிலீஷ்க்கு 100 மார்க், ஜென்ரல் நாலேஜும் 2 மணி நேரம் 100 மார்க், எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் 2 மணி நேரம் 100 மார்க். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இப்போது ஏன் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு மட்டும் பாரபட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு மேக்ஸ் கிடையாது, தேவையில்லை. இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் நீங்கள் எழுதிட்டு வந்தால் போதும். மேபி பிகாஸ் இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இட் மேபி a ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுங்கிறதுனால மேபி தே ஆர் ரெடியூசிங் தி சிலபஸ் அண்ட் கிவிங் யூ an opportunity to compete with the students. ஸோ அதனால் மேக்ஸ் இல்லைன்னு மேபி இருக்கலாம். ப்ளஸ் இட்ஸ் அ நான் டெக்னிக்கல் என்ட்ரி, ஸோ ஆர்மி டஸ் நாட் ரிலை டூ மச் ஆன் டெக்னிக்காலிட்டிஸ்னு சொல்லலாம். சிலபஸை வந்து நான் டீட்டெயிலாக நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தாங்க கொடுக்க போகிறேன். பிகாஸ் இட்ஸ் யூ ஹூஸ் கோன் டவுன்லோட் இட் இன் www.upsc.gov.in. அதில் இருக்குது ஃபுல் சிலபஸ். பட் எஸ், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காக நான் சும்மா சொல்கிறேன். த ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் வில் பி கோட் 1. இதில் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஒர்க்மேன் லைக் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சாதாரணமாக இங்கிலீஷ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜில் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் இன்க்ளூட் லிட்டில் பிட் ஆஃப் இந்தியா, history of India, little bit of history of India, and geography of a nature which is like which clear-ஆக சொல்லியிருக்காங்க. geography of a nature which the candidate should be able to answer without special study. this இவங்களே clear-ஆக சொல்லிட்டாங்க. ஜென்ரல் நாலேஜை நீங்கள் தேவையில்லாமல் எந்த கிளாஸும் போயிட்டு ஸ்பெஷல் ஸ்டடி எதுவும் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அண்ட் ஜென்ரல் நாலேஜ் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணுன்னு யூபிஎஸ்சியே கிளியராக சொல்லியிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்களேன். ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூட்ஸ் நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் சச் மேட்டர்ஸ், எவ்ரிடே அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் may be expected that of an educated person who has not made a special study on any scientific subject. அதாவது நீங்கள் எந்த விதமான ரிசர்ச்சராக இல்லைனா கூட சாதாரணமான ஒரு எஜுகேட்டட் பர்சன் ஜென்ரலாக இந்த சப்ஜெக்டை அட்டென்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஸ்பெஷல் ஸ்டடி. சிம்பிள். ஓகே, now comes mathematics. மேத்தமெட்டிக்ஸ்னாலே பாதி பேருக்கு காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். பட் இஃப் ஐ டெல் யூ த சிலபஸ் யூ வில் பி லாஃபிங். தட் இஸ் arithmetic, சாதாரண எல்சிஎம், ஹெச்சிஎஃப், தென் ஃபேக்டரைசேஷன் தியரம், மல்டிபிள்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், இதெல்லாமே அரித்மெட்டிக்கில் வருங்க. நான் ஓவராலாக தான் சொல்கிறேன். யூ கேன் டீட்டெயிலி கோ ஆன் த சிலபஸ். அல்ஜிப்ரா வில் பி பேசிக்லி அல்ஜிப்ரா, தட் இஸ் பேசிக் ஆப்ரேஷன், சிம்பிள் ஃபேக்டர்ஸ், தியரி ஆஃப் பாலினாமியல்ஸ் அண்ட் ஆல் தேட். ட்ரிகனாமெட்ரியில் this is a very simple trigonometry, use of simple trigonometry identities, use of trigonometry tables, simple case height and distance problems வரும். ஜாமெட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சிம்பிள் ஜாமெட்ரி வரும். மென்சுரேஷன்ஸ், தட் இஸ் தேர், எவ்ரி ஒன் நோஸ் இட், parallelograms, triangles and circles and squares. Okay, statistics, it's very simple, that is basic mean, median, mode, you know it, everyone knows it. Now இவ்வளோ தாங்க சிலபஸ். இந்த சிலபஸை தாங்க நீங்கள் படிக்கணும். இந்த சிலபஸை தான் நீங்கள் 2 மணி நேரம் எழுத போகிறீங்க. ஃபார் ஈச் இங்கிலீஷ் 2 மணி நேரம், ஃபார் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் 2 மணி நேரம் ஃபார் மேக்ஸ். ஜஸ்ட் 100 மார்க்ஸ் தான். ஸோ nothing to fuss about it. This is not a big exam. இதை எப்படி கிளியர் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா I'll tell you the idea. Now get a latest syllabus downloaded and then keep 5 years of question paper with you. Now many people may ask that ஐயோ யூபிஎஸ்சி எப்படி கிளியர் பண்ணுறது, யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்களே, டஃப்பாக செட் பண்ணுவாங்களா? நோ, this is just a filtration exam. So even UPSC knows that இது ஓவராக இங்கே ஃபில்ட்ரேஷன் வைக்க முடியாது, because they need to have a minimum easy paper. That's why the level has been set to 10th standard level. மைண்ட் யூ, இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்டோடைய எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, this is the only one specific exam. So it's very easy. ஸோ த ட்ரிக் என்னென்னா 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரண்ட் சிலபஸில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் மச் ஆஃப் அ சேஞ்ச் இன் 5 இயர்ஸ் சிலபஸ். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தோஸ் 5 இயர்ஸ் சிலபஸ். அந்த கொஷின்ஸை எப்படி கிளியர் பண்ணணுன்ட்டு யூடியூப்பில் எக்கச்சக்கமான பேர் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம், ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கன்வர்ஷன், இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான சிம்பிள் ட்ரிக்ஸ் யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஸ்பெஷல் கோச்சிங்க்கும் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் யூ டன் வித் திஸ், தென் யூ வில் பி கெட்டிங் அ கால் ஃபார் தி உங்களுடைய மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி கெட்டிங் தி கால் லெட்டர் ஃபார் தி ரெஸ்பெக்டிவ் SSBs. And the most important part of this exam is it is just multiple choice question. So even if you don't know, don't attend it, you will get 0 marks. If you do not know and you attempt it, you will get negative marks. So உங்களுக்கு தெரியல, தயவு செய்து விட்டுடுங்க.
இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வை ஷுட் யூ ரைட் சிடிஎஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் சிடிஎஸ், சிடிஎஸை கிராக் பண்ணணும்னா எவ்வளோ ஈஸியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நீங்களே வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணி இதை கிராக் பண்ணலாம் எந்த விதமான கோச்சிங் இல்லாமல். ஸோ I hope you would like this video. Please stay tuned to this channel because there are subsequent videos about AFCAT and INET. So let's subscribe to this channel so that you don't miss out to those videos. Thank you and Jai Hind.